My dear students, today ratio analysis and leverages la paaka porom. Question number 2 la first update follow பண்ணிட்டு வாங்க. A manufacturing company which is presently growing at a good rate has a financial leverage. அப்போ financial leverage 3 points அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ financial leverage equal to நமக்கு ஃபார்முலா தெரியும், earning before interest and tax divided by EBT, earning before interest. அதான். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாருங்கள், 12% டேர்ம் லோன் 60,000, அப்போ அது மீன் 60 lakhs, 60 lakhஸில் 12%, பேங்க் பாரோயிங்ஸ் 10%, அப்போ 40 lakhஸில் 10% பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, பப்ளிக் டெபாசிட் 8% ஆன் 20 lakhs. ஸோ இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான், நல்லா கவனிக்கணும். இது 3 இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ இன்ட்ரெஸ்ட் 12%, 10%, 8% கால்குலேட் பண்ணி டோட்டல் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த இதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அது மிஸ்ஸிங் ஃபிகர், அதையும் நம்ம ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஃபார்முலாவில் வச்சு நம்ம பேலன்ஸ் அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு அப்படி கவனிங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டில் 3 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை அப்படியே கேல்குலேட் பண்ணலாம். என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 12%. எவ்வளோ பிரின்சிபல்லு? அதில் 60 lakhஸில் 12%. அப்போ 60 lakhs இன்ட்டு 12% அப்படின்னு பார்த்தா 7,20,000 rupees உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க்கு, அதுமாதிரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? நம்ம பேங்க்கில் வாங்கியிருக்கிற பேங்க் பாரோயிங்ஸில் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 lakhs இன்ட்டு 8%. ஸோ தட் இஸ் 3,20,000. 8%, சாரி 10%. ஸோ 10%, 40 lakhஸில் 10% அப்படின்னா 4 lakh rupees. ஸோ 4 lakh rupees. அண்ட் தென் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கியிருக்கோம் அதுக்கு. அப்போ பப்ளிக் டெபாசிட்டுக்கு அட் 8% எவ்வளோ அமௌண்ட்டு பாருங்கள்? 20 lakhஸுக்கு 8%. அப்போ 8% அப்படின்னா 1,60,000 rupees. ஸோ இதெல்லாம் தான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அரைவ் பண்ணிட்டோம். அப்போ 7,20,000 ப்ளஸ் 4 lakh ப்ளஸ் 1,60,000 ஈக்குவல் டு என்ன? 12,80,000 rupees டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபிகர் என்னென்னா ஃபினான்ஷியல் லிவரேஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் லிவரேஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 3. அப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலாக? இபிஐடி, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை இபிடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இபிடி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இபிஐடி இருந்தால் அதிலிருந்து மைனஸ் இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணால் உங்களுக்கு இபிடி வந்துடும். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இதை நம்ம இந்த மிஸ்ஸிங் இதை நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எஃப்எல் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் எவ்வளோ? 3 ஈக்குவல் டு ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் என்ன? மிஸ்ஸிங் ஃபிகர் நம்ம கால்குலேட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். டிவைடட் பை இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நமக்கு தெரியுது, அது rupees 12,80,000 rupees. இதுதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 3 இன்ட்டு இபிடி 3 இபிடி, அப்போ 3 இபிஐடி மைனஸ் 3 இன்ட்டு 12,80,000 12,80,000 அப்படிங்கிறது எவ்வளோ வருது பாருங்கள்? அதாவது 38,40,000 38,40,000. இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு இபிஐடி. அப்போ இந்த இபிஐடி இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும்? இங்கிட்ட ஏற்கனவே 3 இபிஐடி இருக்குது, இது மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்? மீதி இருக்கிறது 2 இபிஐடி.
ஈக்குவல் டு இந்த மைனஸ் அந்தாண்ட போகும்போது ப்ளஸ் ஆகிடும். இப்போ 3,84,000. ஸோ இபிஐடி ஈக்குவல் டு 3,84,000, சாரி 38,40,000. 38,40,000 டிவைடட் பை 2 அப்படின்னா 19,20,000 rupees. அப்போ rupees 19,20,000 rupees. இது நமக்கு கிடச்சிருச்சு, இபிஐடி கிடச்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஏற்கனவே இருக்குது, இதுதான் இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிருச்சு, இபிஐடியும் இருக்குது. இப்போ அவங்க என்ன கொஷனில் கேட்குறாங்க, த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அப்போ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஐசிஆர் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை, இபிஐடி தேவை டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். இபிஐடி எவ்வளோ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம், 19,20,000 டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, இந்த இன்ட்ரெஸ்ட்டு இந்த அமௌண்ட்டு 12,80,000 இன்ட்டு 100, 12,80,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதுதான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ 19,20,000 டிவைடட் பை 12,80,000 இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்தா எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1.5%. இது நீங்கள் அப்படியே கூட நீங்கள் இதில் இது போட தேவையில்லை. 19,20,000 டிவைடட் பை 12,80,000. ஸோ 1.5, இங்கே 100 தேவையில்லை. அப்போ இந்த ரேஷியோ அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 1.5. ஸோ 1.5 அப்படிங்கிறது தான் ஐசிஆர். அதில் இங்கே என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க, 1 கொடுத்துருக்காங்க, 1.5, சி வந்து 2, டி வந்து 2.5. அப்போ ஆன்சர் எது, பி 1.5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். 1.5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்த கொஷின் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் பார்க்குறோம். கொஷின் நம்பர் 3. இன்னும் அதில் த கன்சிடர் த பிலோ மென்ஷன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அதாவது எ டெட் ஈக்விட்டி ரேஷியோ 2:1 indicates that for every 1 unit of equity the company can raise 2 units of debt. டெட் ஈக்விட்டினா என்னென்னா நம்ம எவ்வளோ கொண்டு வர்றோம், கேபிட்டல் எவ்வளோ கொண்டு வர்றோம், எகெயின்ஸ்ட் தட் எவ்வளோ வெளியே நம்ம அவுட் சைட் லோன் வாங்க போகிறோம். டெட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் என்ன ரேஷியோ, அது எப்பயுமே நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1:2 அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னென்னா நம்ம ஒரு பங்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா 2 பங்கு லோன் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நார்மலாக வரும். பட் இந்த கேஸில் அதை தான் சொல்லியிருக்காங்க. டெட் ஈக்விட்டி அப்படின்னா நல்லா பார்க்கணும், 2 அது 2 பங்கு வந்து உங்களுக்கு டெப்ட்டு, 1 பங்கு வந்து ஈக்விட்டி. அப்போ 1 லட்ச ரூபா நான் கேபிட்டல் கொண்டு வரேன் அப்படின்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் நான் லோன் வாங்கிக்கலாம். அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஃபார் எவரி யூனிட் ஆஃப் ஈக்விட்டி த கம்பெனி கேன் ரைஸ் 2 units ஆஃப் டெப்ட். அது ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ நீங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ரூ, கரெக்டு தான். அப்போ உங்கள் டெப்ட்டு உங்கள் ஈக்விட்டியை விட டெப்ட் வந்து 2 times இருக்கும், அது கரெக்டு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் எ டெப்ட் இஸ் கிரேட்டர் தேன் த காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் அண்ட் ஈக்விட்டி இஷ்யூ. நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் டெப்ட் வாங்குறது தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜாஸ்தி, ஈக்விட்டி வந்து சும்மா தானே அப்படியே வருது அப்படின்னு நினச்சிருப்போம். இல்லை, அதில் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு ஈக்விட்டி நீங்கள் ஃப்ளோட் பண்ணும்போது அண்டர் ரைட்டிங் ஃபீஸு, லீகல் ஃபீஸு, அக்கௌண்டிங் ஃபீஸு, அது இல்லாமல் மோர் எக்ஸ்டென்சிவ் ரெகுலேட்டிவ் காஸ்ட் இந்த மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஈக்விட்டியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஓனர் தானே, உடனே எல்லாம் ப்ராஃபிட் எடுத்துக்க முடியாது. ஒரு கால் எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மீதி இருந்தால் தான். அதனால் அவன் என்ன பண்ணுவான், டிவிடெண்ட் வந்து ஹையர் டிவிடெண்ட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் டெப்ட் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் அண்ட் ஈக்விட்டி இஸ் தப்பு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் அண்ட் ஈக்விட்டி தான் வந்து இஸ் கிரேட்டர் தேன் த காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் டெப்ட். அப்போ இது வந்து ஃபால்ஸு. அப்போ நல்லா கவனிச்சிங்க, இது வந்து ஃபால்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்போ இது ட்ரூ, ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ, ரெண்டாவது வந்து ஃபால்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும், அப்போ நல்லா பாருங்கள், ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். அப்போ ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஆன்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் டெஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங், ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து நம்ம இப்போ பார்க்குறோம். அதையும் அப்படியே கவனிங்க. ரேஷியோ அனாலிசிஸில் let me read the question. ஸோ இதில் ஜமுனாபதி லிமிடெட் ஹேஸ் ஃபர்னிஷ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, த ஃபாலோயிங் ரேஷியோஸ்
சில நேரங்களில் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ, டெட்டார்ஸ் எவ்வளோ, கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ, அதெல்லாம் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே அதை தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸில். ஸோ ஜம்முக்கு இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஃபாலோயிங் ரேஷியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த இயர் எண்டட் 31st March 2024 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேல்ஸு 70 lakhs. ஓகே. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்னா தெரியும் நம்ம பேலன்ஸ் சைட்டில், அசட் சைடில், லைபிலிட்டி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் கேபிட்டல், அதில் வரும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரீடைன்ட் ஏர்னிங்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெட்ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அப்படியேவும் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டோட்டல் அசட்ஸில் இருந்து லைபிலிட்டிஸ் லெஸ் பண்ணால் அதுவும் நெட்ஒர்த்து. சரி, அதை அப்புறம் பார்க்கலாம். ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா 30% கொடுத்துருக்காங்க. ஷேர் கேபிட்டல் டு ரிசர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம், மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதில் ஷேர் கேபிட்டல் வந்து 7 பங்கு. சப்போஸ் ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபாயில் 7 ரூபா ஷேர் கேபிட்டல், 3 ரூபா வந்து உங்களுக்கு ரிசர்வ்ஸ். அப்போ 10 ரூபா ப்ராஃபிட் வந்தால் அதில் வந்து அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நெட்ஒர்த்துன்னு வந்தால் அந்த நெட்ஒர்த்தில் 7 ரூபா வந்து உங்களுக்கு ஷேர் கேபிட்டல், 3 ரூபா வந்து ரிசர்வ். கரண்ட் ரேஷியோ என்ன 2 அப்படின்னா என்ன, கரண்ட் லைபிலிட்டிஸ் விட 2 பங்க்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் 1 லட்ச ரூபா அப்படின்னா கரண்ட் அசெட்ஸு இட் இஸ் சப்போஸ் டு பி 2 lakhs, 2 times. அண்ட் தென் நெட் ப்ராஃபிட்ஸ் டு சேல்ஸ் 7%. நெட் ப்ராஃபிட் டு சேல்ஸ்னால் என்ன, சேல்ஸில் இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் சொல்ல, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, மொத்தமாக நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கடைசியாக கால்குலேட் பண்ணும்போது ஒன்று பண்ணுவோம் இல்லையா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அது வந்து எவ்வளோ சொல்கிறோம், 7%. எதில், சேல்ஸில். இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ என்ன ஃபார்முலா, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரினா ஓப்பனிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுத்துருந்தா, அப்படி கொடுக்கல அப்படின்னா அப்படியே க்ளோசிங் இன்வென்ட்ரி மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து கொடுக்கல. அடுத்தது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, தட் இஸ் 24 lakhs. இன்ட்ரெஸ்ட் ஆன் 25% டிபென்ச்சர்ஸ். அப்போ இதில் நல்லா கால்குலேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து 1,05,000 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 15%. அப்போ டிபென்ச்சர் எவ்வளோ இருக்கும், அப்போ 1,05,000 டிவைடட் பை 15%. அப்போ 15% எவ்வளோ அப்படின்னா 100% எவ்வளோ, அப்போ தட் இஸ் டிபென்ச்சர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 7 lakh rupees டிபென்ச்சர்ஸ். சரி, இந்த டிபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ரிசீவபிள்ஸ் கொடுத்துருக்கோம் பேலன்ஸ் ஷீட்டில், அசட் சைடில் கரண்ட் அசட்ஸில் போடணும், பேயபிள்ஸ் தெரியும் கரண்ட் லைபிலிட்டிஸில் போடணும். அவங்க என்ன கொஷனில் கேட்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட் த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2024. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, நம்ம அப்படியே நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட், அதில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம் வரும். டைரக்ட் இன்கம் தான் சேல்ஸு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது உங்களுக்கு பவர், வேஜஸ்ஸு, பர்ச்சேஸு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபேக்ட்ரி சார்ஜஸ்ஸு, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் P&L டெபிட் சைடில் போடுறீங்க பார்த்தீங்களா, அத்தனை எக்ஸ்பென்சஸுமே அதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதே கிரெடிட் சைடில் வந்து அது ஆப்ரேட்டிங் இன்கம். சரி, இங்கே அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2024 இந்த ஃபாலோயிங் ஃபார்மெட் அப்படின்றான். அப்போ ஃபார்மெட்டில் நல்லா கவனிங்க, இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ரெடி பண்ணணும். இருக்கிற ரேஷியோ வச்சுக்கிட்டு மிஸ்ஸிங் ஃபிகர் என்னவோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ரேஷியோவை ஈக்குவலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். அப்போ ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரிசர்வ்ஸ் அண்ட் ஷேர் கேபிட்டலில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 7:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7:3னா 7 ஷேர் கேபிட்டல், 3 வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். 15% டிபென்ச்சர்ஸ் நம்ம இப்போயே கால்குலேட் பண்ணிட்டோம். எவ்வளோ 15% டிபென்ச்சர் வந்தது, 7 lakhs. அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 7 lakhs அப்படியே போட்டுக்கலாம், 7 lakhs. சரி, அதேமாதிரி பேயபிள்ஸும் அப்படியே கொடுத்துருக்காங்க 3 lakhs அப்படியே கொடுத்துருக்காங்க, அதையும் போட்டுக்கலாம் 3 lakhs. அடுத்தது ரிசீவபிள்ஸ், அது எவ்வளோ வருது 3 lakhs, அதுவும் ரிசீவபிள்ஸ் 3 lakhs. அப்போ நமக்கு என்னென்ன மிஸ்ஸிங் ஃபிகர்னால் ஃபிக்ஸட் அசெட் கண்டுபிடிக்கணும், ஸ்டாக்கு கண்டுபிடிக்கணும், கேஷ் கண்டுபிடிக்கணும், ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஷேர் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எந்த ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிசர்வ்ஸ் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் எவ்வளோ 25%. சரி, அதே சமயத்தில் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெட்ஒர்த்து கண்டுபிடிக்கலாம். நெட்ஒர்த்து கண்டுபிடிச்சா என்ன சொல்கிறாங்க, அதில் கேபிட்டல் எவ்வளோ, ரிசர்வ் எவ்வளோ, அது வந்து 7:3 இருக்குது. அப்போ இதை நம்ம கால்குலேட் 1 by 1 நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மெட்டில் நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி கேட்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்கிறாங்க, 4. இப்போ வந்து கொஷின் நம்பர் 4 இது.
நல்லா பாருங்கள். கொஷின் நம்பரில் 4A கேல்குலேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். சரி, அதுக்கு நமக்கு என்ன தெரியுது? அங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க? சேல்ஸு கொடுத்தாச்சு, ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்து கொடுத்தாச்சு, நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7% ஆன் சேல்ஸ் அப்படின்றாங்க. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நெட் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணிக்கலாம். நெட் ப்ராஃபிட் அப்படின்னா 7% ஆஃப் சேல்ஸு. சேல்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 70 lakhs. அப்போ 70 lakhs சேல்ஸில் நெட் ப்ராஃபிட் அப்படின்னா அப்போ எவ்வளோ வருது? 7 lakhs into 7 14. 7 lakhs into 7%, that is 4,90,000 rupees. அப்போ 4,90,000 rupees உங்களுக்கு நெட் ப்ராஃபிட். இதை போடலாம். இது வந்து என்ன ஆக்சுவலாக இந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு பேர் என்ன? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதுதான் இதுக்கு பேர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். கடைசி ப்ராஃபிட், ஐ மீன் P&Lல எல்லாம் டேக்ஸஸ் எல்லாம் கட்டினது போக கால்குலேட் பண்ணுற அமௌண்ட் தான் இது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? டாக்ஸேஷன் 10%, ஐ மீன் எவ்வளோ சொல்கிறாங்க? 30%. டாக்ஸேஷன் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 70%. அப்போ நம்ம இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிரும்? இந்த 30% போக மீதி இருக்கிற 70% தான் இந்த 4,70,000. அப்போனா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட் பண்ணோம். அப்போ நமக்கு இப்போ தேவை நமக்கு வந்து என்னென்னா நெட் ப்ராஃபிட், ஐ மீன் அல்லது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னா என்ன? இது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஆஃப்டர் டேக்ஸ்னால் என்ன? 100 ரூபா அப்படின்னா அதில் 30% டேக்ஸ் போக மீதி இருக்கிற 70% தான் இந்த 4,90,000. அப்போ 100%ங்கிறது எவ்வளோ கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அப்போ நீங்கள் பாருங்கள், 4,90,000 டிவைடட் பை 70% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ வருது? 7 lakhs. அப்போ 7 lakh rupees. இதுதான் இந்த 7 lakhsல 30% தான் நமக்கு, ஐ மீன் 70%. சரி, இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இப்போ இந்த வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இப்போ வந்துடுச்சு. இதோடு நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் டெப்ரிஷியேஷன். ஏன்னா நமக்கு தேவை ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இது ரெண்டு வேணும் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ டெப்ரிஷியேஷன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அவன் கொஷன்லேயே சொல்லியிருக்கான். எவ்வளோ? 15%, 1,05,000 அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,05,000 ஆச்சுங்களா? அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் 8,05,000 அப்படிங்கிறது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இந்த அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு இதில் இருந்து தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். சரி, இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்துடுச்சு. இப்போ நமக்கு இன்னும் என்ன தேவை? அவங்க என்ன கேட்குறாங்க? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வர டெபிட் சைடில் இருக்கிற ஒட்டுமொத்தது தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று அட்லீஸ்ட் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் இருக்கணும், இல்லை நெட் ப்ராஃபிட். இப்போ நம்ம நெட் ப்ராஃபிட் வந்துடுச்சு. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டுங்க. சேல்ஸ் எவ்வளோ? 70 lakhs rupees. சரி, அதில் லெஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அது எவ்வளோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு? 24 lakhs. அப்போ 24 lakhs லெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஆக்சுவலாக 46 lakhs rupees. இதுதான் வந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. நல்லா பாருங்கள், கிராஸ் ப்ராஃபிட் வந்துடுச்சு. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் டெபிட் சைடு வந்தோன்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரெடிட் போடுவோம் ஒன்று. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணதுக்கப்புறம் வர்ற ஃபிகர் தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ நமக்கு வந்து இப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்னு வரும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் என்ன வரும்? இந்த சைடில் இங்கே ஜிபி வரும், 2 GB. சரி, இந்த ஜிபி என்ன பண்ணும்? பை ஜிபி அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து P&L அப்படியே கொண்டு வந்துடுவீங்க. P&L வரும். அப்போ நமக்கு இங்கே கிராஸ் ப்ராஃபிட் இப்போ கிடச்சிருச்சு. எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட்டு? 46 lakhs கிடச்சிருச்சு. சரி, இப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 46 lakhs. அப்போ இந்த 46 lakhs இங்கே கிடச்சிருச்சு. இதை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 46 lakhs. இதில் நமக்கு என்ன வருது? ப்ராஃபிட் பிஃபோர். இந்த அமௌண்ட் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் இந்த 8,05,000 அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 8,05,000. கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு. இப்போ 8,05,000. அப்போ மிஸ்ஸிங் ஃபிகர் என்ன இருக்கும்? இதெல்லாம் தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ 46 lakhs minus 8,05,000 அதை நீங்கள் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா வர்றது பாருங்கள், 46 lakhs மைனஸ் இதில் வந்து என்ன? 8,05,000. 46 lakhs minus 8,05,000
ஸோ இது எவ்வளோ வரும் 37,95,000. அப்போ இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 37,95,000. இதுதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஆன்சர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே கேல்குலேட் பண்ணலாம். இப்போ இங்கே போட்டோம் இல்லையா, இதுதான் 46 lakhsலேருந்து இது 8 lakh 5 லெஸ்ஸு. இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா இதில் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸு அது எவ்வளோ 8,05,000. அதை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது இந்த 37,95,000. 37 lakhs எப்படி வருங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். 37,95,000 இதுதான் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதுதான் ஃபஸ்ட்டு கொஷனில் கேட்டால். ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க இது ரெண்டும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரிப்பேர் எ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2024 இந்த ஃபாலோயிங் ஃபார்மெட்டு. அப்போ ஃபார்மெட் என்ன, அந்த ஃபார்மெட் அப்படியே எழுதிங்க. என்ன பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2024 இது அப்படியே வருது. சரி, ஓகே. இதில் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபிகர் அப்படியே என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நல்லா பாருங்கள், ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். என்னென்ன நம்மக்கிட்ட இப்போ இருக்குது, 15% டிபென்ச்சர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். டிபென்ச்சர்ஸ் எவ்வளோ 7 lakhs rupees, அது நமக்கு தெரியுது. இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம அதை கால்குலேட் பண்ணோம். பேயபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்தீங்க எவ்வளோ 3 lakhs rupees. சரி, இது ரெண்டும் வந்துடுச்சு. இப்போ நமக்கு என்ன வரணும்னா ஷேர் கேபிட்டல் வேணும், ஷேர் கேபிட்டல் அண்ட் தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது ரெண்டும் தான் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரேஷியோ இருக்குது பாருங்கள், அதான் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நம்ம இப்போ பார்ப்போம். எவ்வளோ சொல்கிறாங்க, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்து அது வந்து 25% அப்படின்றாங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 25%. 25% அப்படின்னா என்ன, நெட்வொர்த்தில் ரிட்டர்ன். இப்போ நமக்கு நார்மலாக இந்த நெட்வொர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலு, அது அதிலே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரீட்டைன் எர்னிங்ஸ், இதெல்லாம் சேர்ந்தா நெட்வொர்க்கு. இப்போ இங்கே இதெல்லாம் கொடுக்கல, ஒன்றே ஒன்று தான் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. எவ்வளோ வந்தது நமக்கு வந்தது 4,90,000 ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம இருந்தது இல்லையா, அதை தான் இப்போ நெட்வொர்த்தாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதை மட்டும்தான், தட் இஸ் எவ்வளோ அப்படின்னா 4,90,000 தான் உங்களுக்கு சுட்பி. இது வந்து எவ்வளோவா இருக்கும், அதாவது ஒட்டுமொத்த நெட்வொர்த்தில் 25% தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ 25% ஆஃப் நெட்வொர்த்து. அப்போ 25% 4,90,000 அப்படிங்கிறது தான் ப்ராஃபிட் அப்படின்னா அப்போ நெட்வொர்த் எவ்வளோ இருக்கும், இட் சுட் பி 100%. அப்போ என்ன பண்ணோன்னா, அப்போ நல்லா பார்க்கணும், நெட்வொர்த் ஈக்குவல் டு 4,90,000 டிவைடட் பை 25%. அப்போ 25 into 100ன்னு போட்டாலும் சரி, இல்லை அப்படியே கேல்குலேட்டரில் தானே போடுறீங்க. இப்போ 4,90,000 டிவைடட் பை 25% அப்படின்னு போட்டிங்கன்னா 19,60,000 rupees. அப்போ 19,60,000 rupees. அப்போ நல்லா பார்க்கணும், இதில் இது ரெண்டும் சேர்ந்து 19,60,000. ஆனால் இவங்க என்ன ரேஷியோ சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள், இது எவ்வளோ இருக்கணுமா, அதாவது 7:3. அப்போ இது ரெண்டும் 7:3ங்கிற ரேட்டில் இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த 19,60,000 ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா 7:3 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இப்போ கேல்குலேட் பண்ணுங்கள். அப்போ 7 10ஆல் டிவைட் பண்ணுங்கள், 19,30,000. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், ஷேர் கேபிட்டல் ஈக்குவல் டு எப்போ 19,60,000 இன்ட்டு 7 டிவைடட் பை 10. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,60,000 இன்ட்டு 3/10. சரி, ரெண்டும் பார்த்தீங்க எவ்வளோ வருது. அப்போ 19,60,000 டிவைடட் பை 10 into 7, தட் இஸ் 13,72,000. 13,72,000 இது ருபீஸ் ரெண்டுமே. அடுத்து மீதி இருக்கிறதா 19,60,000 டிவைடட் பை 19,60,000 டிவைடட் பை 10 into 3, தட் இஸ் 5,88,000. 5,88,000. ஸோ இதுவும் புரிஞ்சிடுச்சு. இதை அப்படியே எடுத்து எழுதிங்க, சப்ஸ்டியூட் எவ்வளோ வருது, 13,72,000 13,72,000 அண்ட் தென் 5,88,000. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு இது. அப்போ என்ன ஆகிடுது, உங்களுக்கு 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லைபிலிட்டி சைடில் இருக்கிற அத்தனையுமே கிடச்சிடுச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற டோட்டல் தான் டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் தட் பேலன்ஸ் ஷீட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதுதான்.
அப்போ 19,60,000 ப்ளஸ் 7 lakhs ப்ளஸ் 3 lakhs. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்கணும்? 29,60,000. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கணும்? the asset side should be equal to the இது liability side. அப்போ liability side இவ்வளோன்னா asset side எவ்வளோ இருக்கணும்? அதே அமௌண்ட்டு தான் 29,60,000 இருக்கணும் இந்த பேலன்ஸ். சரி, இப்போ நமக்கு என்னென்ன வேணும்? ஃபிக்ஸட் அசெட் வேணும், அது கொடுக்கல. கரண்ட் அசெட்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் அசெட்ஸில் என்னென்ன இருக்குது? ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ரிசீவபிள்ஸ் மட்டும் இருக்குது. கொஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பாருங்கள்? 3 lakhs. ரிசீவபிள்ஸ் 3 lakhs கொடுத்துருக்காங்க. கேஷ் கால்குலேட் பண்ணணும், அதே தவிர ஸ்டாக்கு, இது ரெண்டும் வேணும். அப்போ ஃபிக்ஸட் அசெட் வேணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா? கரண்ட் ரேஷியோ அப்ளை பண்ணலாம். கரண்ட் ரேஷியோ என்ன சொல்கிறாங்க? கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கரண்ட் அசெட் ஈக்குவல் டு 2 times ஆஃப் கரண்ட் லைபிலிட்டிஸ். அப்போ கரண்ட் அசெட் அப்படிங்கிறது 2 times ஆஃப் கரண்ட் அசெட், லைபிலிட்டி. அப்போ கரண்ட் லைபிலிட்டியை விட இருக்கணும். கரண்ட் லைபிலிட்டியில் இங்கே நமக்கு என்ன ஐட்டம் இருக்குது? ஒரே ஒரு ஐட்டம் தான் கொடுத்துருக்கோம், டிபெஞ்சர் கிடையாது. பேயபிள்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள், இதுதான் கரண்ட் லைபிலிட்டிஸ். அப்போ என்ன இருக்கும்? அப்போ கரண்ட்டு நல்லா பாருங்கள், இதில் 2 times இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பேயபிள்ஸ் தான் உங்களுக்கு கரண்ட் அசெட்ஸ். பேயபிள்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் கரண்ட் லைபிலிட்டி ஈக்குவல் டு எவ்வளோ? 3 lakhs. 3 lakhs. அப்போ இதை விட கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னா 2 times இருக்கணும். அப்போ கரண்ட் அசெட் ஈக்குவல் டு 3 lakhs into 2, தட் இஸ் rupees 6 lakhs. ஸோ இப்போ கரண்ட் அசெட் வந்துடுச்சு, 6 lakhs வந்துடுச்சு. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம்? இது 3 சேர்ந்து எவ்வளோ வரணும்னா, இந்த டோட்டல் இந்த 3 சேர்ந்து உங்களுக்கு 6 lakhs வரணும். ஆனால் நமக்கு மீதி எவ்வளோ இருக்குது? 3 lakhs வந்து ரிசீவபிள். அப்போ மீதி இருக்கிற 3 lakhs தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரணும்னா ஸ்டாக் அண்டு கேஷ் வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம இப்போ ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோ வரணும்? ஃபிக்ஸட் அசெட்டுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் டோட்டல் அசெட்ஸ் வந்து 29,60,000 29,60,000 மைனஸ் இப்போ இந்த டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ? 6 lakhs. அதை லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 29 lakhsல அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,60,000 rupees. இதுதான் வந்து அப்போ ஃபிக்ஸட் அசெட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இதை மட்டும்தான் நம்ம இதை கேல்குலேட் பண்ணணும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு ரேஷியோ இருக்குது, அந்த ரேஷியோ வச்சு தான் நீங்கள் ஸ்டாக் எவ்வளோ, கேஷ் எவ்வளோ. ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வேணும். அப்போ நீங்கள் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ், முதல்ல கரண்ட் அசெட்ஸில் என்ன கம்ப்யூட் பண்ணுற கிளாஸிஃபை பண்ணணும். அதில் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 10 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இதுக்கு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஐடிஆர் அப்படின்னு வச்சுங்க, அதுக்கு என்ன வரணும்? ஆக்சுவலாக காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரி இங்கே ஓப்பனிங்கும் க்ளோசிங் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம், க்ளோசிங் ஸ்டாக். அப்போ இதில் ஐடிஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 10. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க கொஷனில் 24 lakhs. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? இது மிஸ்ஸிங் ஃபிகர். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? 24 lakhs divided by 10, that is 2,40,000. நல்லா பாருங்கள். அப்போ 2,40,000 தான் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக், இன்வென்ட்ரி. அப்போ நீங்கள் இப்போ 2,40,000 நீங்கள் இதில் போட்டிங்கன்னா 2,40,000 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். அப்போ 3 lakhs 2,40,000, அப்போ அதே 5,40,000 ஆகிடுது. அப்போ ரிமைனிங் 6, ஏன்னா இட் ஷுட் பி 6 lakhs. அப்போ ஒட்டுமொத்தமாக வரணும்னா பேலன்சிங் வேறு எவ்வளோ இருக்கணும்? இதுக்கு 60,000 rupees. ஸோ நல்லா இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 2,40,000 அண்ட் தென் 3 lakhs ப்ளஸ் 60,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6 lakhs. இப்போ என்ன ஆகிடுது? பேலன்ஸ் டேலி ஆகிடுச்சு. அப்போ 29,60,000. ஸோ இட் இஸ் அ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின், கொஷின் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 அதை நம்ம பார்ப்போம். இந்த இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். கொஷின் நம்பர் 5ல் இப்போ பார்க்க போகிறோம். அதையும் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வருது. ஸோ இந்த கொஷின் நம்ம முதல்ல லெட் மீ ரீட் த கொஷின். ஃபஸ்ட்டு
காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் லாவண்யா லிமிடெட் விஷஸ் டு ரைஸ் அடிஷ்னல் ஃபைனான்ஸ் ஆஃப் 20 lakhs. அடிஷ்னல் ஃபைனான்ஸ் வேணுமா? அப்போ ஏற்கனவே இருக்குது அது வேறு, இப்போ புதுசாக ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க போல இருக்குது. அதுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோன்னா 20 lakhs. அது வந்து என்னென்னா ஃபார் மீட்டிங் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். சரி, இப்போ நமக்கு தேவை 20 லட்ச ரூபா. ஆனால் ஏற்கனவே ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் வர ஒரு 4,20,000 இருக்குது. அப்போ நீங்கள் புதுசாக ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இவ்வளோ வேணும்னா நம்ம இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், மீதிக்கு மட்டும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வாங்கினா போதும். சரி, ஸோ ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆஸ் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நல்லா பாருங்கள், டெட் ஈக்விட்டி மிக்ஸ் 3:7. காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு இதில் நல்லா பார்க்கணும். டெட் ஈக்விட்டி மிக்ஸ் அப்படின்னா அதாவது நல்லா பார்க்கணும், ஈக்விட்டி 7 இருந்தால் டெப்ட் வந்து ஈக்விட்டி 3 இருந்தால் டெப்ட் வந்து 7, அந்த மாதிரி. இங்கே வந்து டெட் ஈக்விட்டி மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நல்லா பார்க்கணும். அதாவது ஈக்விட்டி 70%, அப்போ டெப்ட் வந்து 30% அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. நார்மலாக வந்து ஈக்விட்டி கம்மியாக இருக்கும், டெப்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, 70% வந்து உங்களுக்கு ஈக்விட்டி, 30% மட்டும் டெப்ட். எப்போ அப்போ நீங்கள் இதில் என்ன எப்படி பார்க்கலாம், 20 lakhs ஒரு லோன் வேணும் அப்படின்னா 70% அப்படின்னா அப்போ 14 lakhs வந்து உங்களுக்கு ஷேர் கேபிட்டல் வேணும். மீதி இருக்கிற 30% இல்லையா, அப்போ 6 lakhs வந்து உங்களுக்கு டெப்ட்டு. அப்போ மொத்தமாக 20 lakhs வேணும். இதுதான் சொல்கிறேன். ஆனால் 14 lakhs ஷேர் கேபிட்டல் நீங்கள் வேணும்னா கூட அதில் ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, 4,20,000 இருக்குது. அப்போ நீங்கள் அதை லெஸ் பண்ணிவிட்டு மீதி மட்டும் நீங்கள் கேபிட்டல் ரிவிலைஸ் பண்ணால் போதும். அப்போ நமக்கு அப்போ அடிஷ்னல் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் எவ்வளோ, டெப்ட் எவ்வளோ, எல்லாம் இட் சுட் பி 20 lakhs வரணும். சரி, இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 5 rupees. அப்போ ஒரு ஷேருக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ, 5 rupees. டிவிடெண்ட் பே அவுட் அப்படிங்கிறது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 40% ஆஃப் த ஏர்னிங்ஸ். 40% ஆஃப் த ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருது, 100 ரூபா வந்தால் அதுக்கு 40% டிவிடெண்ட் கொடுக்கலாம். 60% ரீட்டைன் ஏர்னிங்ஸ், அதான் கீழே சொல்கிறான் பாருங்கள். அப்போ 100 ரூபா லாபம் வந்தால் அந்த ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ 60% எடுத்து வச்சுக்கணும், மீதி 40% தான் டிவிடெண்டாக கொடுக்கணும். அதுதான் மீனிங். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ரீட்டைன் ஏர்னிங்ஸ். ரீட்டைன் ஏர்னிங்ஸில் எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ நல்லா பாருங்கள், ரீட்டைன் ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டா, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துட்டா, அதை வச்சுட்டு நீங்கள் இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் எவ்வளோ, 53 rupees. அந்த டேக்ஸ் ரேட் எவ்வளோ, 30%. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, டிட்டர்மைன் த பேட்டர்ன் ஃபார் ரைசிங் த அடிஷ்னல் ஃபைனான்ஸ். அடிஷ்னல் ஃபைனான்ஸுக்கு முதல் பேட்டர்ன் இல்லை. அப்போ அந்த பேட்டர்ன் எப்படி வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க. அது ரெண்டாவது கொஷின் என்ன, டிட்டர்மைன் த போஸ்ட் டேக்ஸ் சர்வீஸ் காஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் டெட். தேர்டு வந்து டிட்டர்மைன் த காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன டிவிடெண்ட் growth மாடலை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட் த ஓவரால் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப்டர் டேக்ஸ் காஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ஃபைனான்ஸ் அப்படின்னு 4 கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த மாதிரி கொஷின் எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் பேட்டர்ன் ஆஃப் ரைசிங் த அடிஷ்னல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ ஏவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதில் ஏல பேட்டர்ன், ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்ன் அப்படின்னு பாருங்கள். ஃபார் ரைசிங் அடிஷ்னல், எப்பயுமே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே எழுதிங்க. அடிஷ்னல் ஃபைனான்ஸ், அடிஷ்னல் ஃபைனான்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க, 20 lakhs கேட்குறாங்க. அதனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரிக்வயர்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 20 lakhs. 20 lakhs rupees, 20 லட்ச ரூபா வேணும். ஆனால் அதில் எவ்வளோ ஈக்விட்டி எவ்வளோ வேணும், நல்லா பாருங்கள். ஈக்விட்டி அப்படிங்கிறது 70%, அதாவது 7:3, அப்படின்னா 70:30. அப்போ 70% ஆஃப் 20 lakhsல உங்களுக்கு ஈக்விட்டி வேணும். அப்போ எவ்வளோ வருது, தட் இஸ் 14 lakhs. அண்ட் தென் டெப்ட் இவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. 30% ஆஃப் 20 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வருது அப்படின்னா 6 lakhs. ஸோ அப்போ இவ்வளோ தான் நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 lakhs. இது தான் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்னென்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்போ எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம கொண்டு வர்றோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 14 lakhs, டெப்ட் வந்து ஒரு 6 lakhs அப்படின்னா என்ன, எப்படி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் ரைசிங் அடிஷ்னல் ஃபைனான்ஸ். அதாவது 20 lakhs உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் பார்க்கலாம். கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் எவ்வளோ வரணும் அப்படின்னா எவ்வளோ நமக்கு தேவை, அடிஷ்னலாக 14 lakhs தேவை. அதில் 4,20,000 ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் இருக்குது, அதை லெஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ ரிட்டைன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நமக்கு எவ்வளோ ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 9,80,000 rupees இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் அது நல்லா பாருங்கள். ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் அது எவ்வளவு? 4,20,000. சரி, இப்போ டெப்ட்டு வாங்குகிறோம். டெப்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க. இதில் அதாவது அப் டு 3,60,000 வரைக்கும் உங்களுக்கு 8% தான் இன்ட்ரெஸ்ட். பியாண்ட் 8 lakh 3,60,000க்கு 12% இன்ட்ரெஸ்ட். அப்போ 2 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேட்டர்ன் அது வந்து மாறுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? இப்போ டெப்ட்டை நீங்கள் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்? மேக்ஸிமம் லிமிட்டு அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 3 lakhs. அதுக்கப்புறம் மொத்தமாக நமக்கு 6 lakhs தேவைப்படும். அப்போ 3,60,000 இதில் போச்சுன்னா அப்போ 2,40,000 வந்து அந்த 12%. அப்போ இன்ட்ரெஸ்ட் 8%க்கு வந்து உங்களுக்கு வாங்க வேண்டியது 3,60,000 rupees. அடுத்தது இன்னொரு டெப்ட்டு வாங்கணும். அது இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 12%. அது நமக்கு மொத்தமாக டெப்ட்டு எவ்வளோ தேவை? இந்த 6 lakhs. அந்த 6 lakhsல 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3,60,000 வாங்கிட்டோம் அப்படின்னா 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2,40,000 rupees வாங்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 9,80,000, 4,20,000, 3,60,000, 2,40,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 20 lakhs. ஸோ இந்த பேட்டர்னில் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். புரியுங்களா? இதுதான் டோட்டல் அடிஷ்னல் ஃபண்ட் ரிக்வயர்ட் ஃபார் த அடிஷ்னல் புது ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். கொஷின் நம்பர் 2வது கொஷின் என்ன கேட்குறாங்க? டிட்டர்மைன் த போஸ்ட் டேக்ஸ் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் டெப்ட் அப்படின்றாங்க. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இதில் பாருங்கள், டிட்டர்மினேஷன் ஆஃப் இது வந்து பாயிண்ட் நம்பர் பியில் டிட்டர்மினேஷன் ஆஃப் போஸ்ட் டேக்ஸ் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் டெப்ட்டு. இப்போ நம்ம அடிஷ்னல் டெப்ட்டுன்னு நமக்கு ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ தேவைன்னா 6 lakhs. அப்போ 6 lakhsக்கு அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை, காஸ்ட் ஆஃப் டெப்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் டெப்ட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? போஸ்ட் டேக்ஸ் அப்படின்னா அதாவது K × 1 - T அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன பண்ண I அப்படிங்கிறது KD இல்லையா? காஸ்ட் ஆஃப் டெட்டில் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல K இல்லை, இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - T அப்படிங்கிறது. ஐனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, T அப்படின்னா டேக்ஸ் போர்ஷனு. அவ்வளோதான் நமக்கு தெரியும், கார்பரேஷன் டேக்ஸ் எவ்வளோன்னு. இப்போ நம்ம 2 டைப் ஆஃப் லோன் வாங்குகிறோம். எவ்வளோ? ₹3,60,000 80%க்கு வாங்குகிறோம் ஆச்சுங்களா? அப்போ 80% அப்படின்னா இதுதான் இந்த இதை இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ? 80% இன்ட்டு 1 - T டேக்ஸ் எவ்வளோ? 30%. அப்போ 30% அப்படின்னா 30 / 100 அப்படின்னா 0.3. அப்போ 0.3 இதுதான். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது பாருங்கள். இதில் 0.7 வரும். 7 × 8 5.6. ஸோ 5.6%. 5.6%. இந்த 5.6 / 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.056 தெரியும். அப்போ ஆக்சுவலாக இந்த 5.6 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் அப்படின்னா பார்க்கும்போது 0.056. இந்த போர்ஷனை நம்ம கேல்குலேஷன் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஆன் 2,40,000 அந்த டெப்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 12% இன்ட்ரெஸ்ட். அதையும் நீங்கள் 1 - டேக்ஸு அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ வரும்? அப்போ இங்கே 0. அப்போ நீங்கள் 7.56 அதாவது இந்த 12% 1.7 அப்படின்னா 8.84 வரும். 8.4%. அப்போ 8.4% அப்படிங்கிறது / 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.084. அப்போ இந்த இதையும் நம்ம கேல்குலேட் எடுக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் டெப்ட். ஆவரேஜ் காஸ்ட்டு தான். அப்போ ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? ஃபார்முலா ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பாருங்கள். 3,60,000 லோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு காஸ்ட் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த ஃபிகர் எடுத்துக்கலாம் 0.056 ப்ளஸ் இன்னொரு லோன் எவ்வளோ வாங்குகிறோம்? 2,40,000 வாங்குகிறோம். அதுக்கு என்னென்னா 0.084 டிவைடட் பை மொத்தமாக எவ்வளோ லோன் வாங்குகிறோம்? ஆவரேஜ் தான் கேட்குறாங்க.
மொத்தமாக வாங்குறது எவ்வளோ 6 lakhs. அப்போ இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துடும். அப்போ இதில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,60,000 இன்ட்டு 0.056 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,160 ப்ளஸ் 2,40,000 இன்ட்டு 0.084 அப்படின்னா அதுவும் 20,160 டிவைடட் பை 6 lakhs இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் இதுதான் காஸ்ட் ஆஃப் டெப்ட். அப்போ என்ன வரும் 20,160 ப்ளஸ் 20,160 டிவைடட் பை 6 lakhs இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 6.72 இதுதான் காஸ்ட் ஆஃப் டெப்ட். அதை அக்ரிகேட்டாக 2 லோனுக்கும் சேர்த்து இதுதான் காஸ்ட் ஆஃப் டெப்ட். இதை தான் இந்த கொஷினை கேட்டாங்க. ஸோ இதுவும் ஓவர். அடுத்தது கொஷின் நம்பர் அதுலேயே அதே கொஷின்லேயே சி என்ன கேட்குறாங்க, டிட்டர்மின் த காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னா நம்ம இதை எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுலேயே பாருங்கள், டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அண்டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. இப்போ இதை நம்ம எதில் கேல்குலேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? நமக்கு ஏற்கனவே தெரியும் டிவிடெண்ட் க்ரோத் மாடல். அப்போ நம்ம இங்கே எதில் எடுத்துக்கிறோன்னா பை டிவிடெண்ட் க்ரோத் மாடல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியும் ஆச்சுங்களா? அந்த மாடலை யூஸ் பண்ணி நம்ம இதை போடலாம். அப்போ அது பிரகாரம் என்ன காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதாவது D1 டிவைடட் பை P0 ப்ளஸ் ஜினா க்ரோத்து. சப்போஸ் D1 கொடுக்கல, அப்போ அதாவது D1 கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா DO இருந்துச்சுன்னா எவ்வளோ டிவிடெண்ட் பெய்டோ இன்ட்டு 1 ப்ளஸ் ஜி க்ரோத்து டிவைடட் பை PO. அதே இந்த ஃபார்முலாவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஜி அப்படின்னு போடலாம். ஸோ அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் D1 என்னங்க, DO அப்படின்னா டிவிடெண்ட் பெய்டு. எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க 40% ஏர்னிங்ஸு கரெக்டு. ஆனால் டிவிடெண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோ பாருங்கள், ஏர்னிங் பர் ஷேர் வந்து 5 rupees. ஆனால் அதில் 40% தான் உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அப்போ ₹5 rupeesல அட் 40% அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும், ₹2 வரும். அப்போ 2 rupees தான் உங்களுக்கு டிவிடெண்ட். அப்போ DO அப்படிங்கிறது 2 rupees. இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது உங்களுக்கு growth ரேட்டு கேல்குலேட் பண்ணும். growth ரேட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் உங்களுக்கு எவ்வளோ, ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஏர்னிங்ஸ், ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க எவ்வளோ ரீட்டைன் ஏர்னிங்னு 60%. 60% அப்படின்னா என்ன வரும், இன்ட்டு 0.06. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே போடுங்க 0.06. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் 60% தானே, அப்போ அப்படியே 100 தான். சரி 0.06 இல்லை 0.6. ஸோ அப்போ 0.6% ரீட்டைன் ஏர்னிங்ஸ், ஐ மீன் 60% ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் 60% அப்படின்னா அது 0.6ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள், 10%. இது 60%, இது 10%. அப்போ 10%. அப்போ நீங்கள் 10% அப்படிங்கிறது 0.10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6% வரும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ DO அப்படிங்கிறது என்னென்னா 6%. இந்த பர்சன்டேஜ் கரெக்டாக போட்டுங்க, 6%. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது PO அப்படிங்கிறது என்ன, POங்கிறது என்ன, கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர். என்ன சொல்கிறாங்க, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் 53 rupees. அப்போ PO அப்படிங்கிறது 53 rupees. அப்போ POவும் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா அப்படியே பண்ணால் DO அப்படிங்கிறது உங்களுக்கு 2 rupees. அதாவது மறுபடியும் அந்த ஃபார்முலாவை எழுதிங்க, DO இன்ட்டு 1 + G டிவைடட் பை PO + G அப்படின்னு நம்ம போட்டோம். அப்போ DO அப்படிங்கிறது எவ்வளோ, 2 rupees. 1ங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட். G அப்படிங்கிறது என்ன, growth ரேட்டு. growth ரேட் எவ்வளோ, 6%. அப்போ ரீட்டைல் இந்த தான் இந்த 6%. 6% அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே 1 growth ரேட் அப்படிங்கிறது வந்து 0.06 அப்படின்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை எவ்வளோ, 53 rupees உங்களுக்கு PO ப்ளஸ் growth ரேட் எவ்வளோ, 0.06. அவ்வளோதான். அப்போ நீங்கள் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 + 0.6 வரும். அது இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.12 டிவைடட் பை 53
ப்ளஸ் 0.06. சரி, இதை இன்டூ இதில் என்ன பண்ணோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் உங்களுக்கு ரேஷியோ வந்துடும். என்ன அப்போ 2.12 டிவைடட் பை 53 அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள். 2.12 டிவைடட் பை 53 ப்ளஸ் 0.06 தட் இஸ் 0.1. அப்போ 0.1 இன்ட்டு 100 அப்படின்னா 10% தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அதானே கேட்குறாங்க. அடுத்தது அதாவது காஸ்ட் ஆஃப் ரீட்டைன் ஏர்னிங் அதில் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் இவ்வளோ வந்து. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நமக்கு எவ்வளோ வந்துருச்சு. ஏற்கனவே காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். இது வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு. அப்போ காஸ்ட் ஆஃப் டெப்ட் இருக்குது, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் நம்பர் 4 நம்ம சால்வ் பண்ணலாம். டிட்டர்மைன் த ஓவரால் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப்டர் த டேக்ஸ் காஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ஃபினான்ஸ். அப்போ நீங்கள் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். இந்த சம்மில் அதாவது இப்போ நம்ம எப்படி போடுறோன்னா, அப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஓவரால் இப்போ 4 இதில் டி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஓவரால் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ஃபினான்ஸ். காஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ஃபினான்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, 20 lakhs தேவைப்படுது. அதுக்கு உண்டான பிரேக்கப் என்ன அப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் பர்டிகுலர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அடிஷ்னல் ஃபினான்ஸு, அதனுடைய வெயிட் என்ன, ஏன்னா வெயிட்டட் ஆவரேஜ் தான் கேல்குலேட் பண்ணுறோம். வெயிட்டடுங்க அவனே கொடுத்துட்டான் 7:3 அப்படின்னு, அதுதான் வெயிட்டு. அப்போ காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எவ்வளோ, இது ருப்பீஸில். காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பர்சன்டேஜ்லேயே போட்டுக்கலாம், பர்சன்டேஜில். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்டட் காஸ்ட், இதை தான் கேட்குறாங்க, வெயிட்டட் காஸ்ட். அப்போ நமக்கு தேவை ஈக்விட்டி எவ்வளோ வேணும். ஈக்விட்டி தான் நமக்கு பார்த்தோம் முதல்ல. இன்க்ளூடிங் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அதை பார்த்துக்கலாம். இன்க்ளூடிங்கன்னா ரீட்டைன்டு ஏர்னிங்ஸும் சேர்த்து எவ்வளோ நமக்கு 14 lakhs. 14 lakhs. சரி, அடுத்தது டெப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெப்ட் இருக்குது, 8%, 12%. ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வருது, 6 lakhs. ஸோ மொத்தமாக நமக்கு எவ்வளோ வரணும், 20 lakhs. அப்போ 20 lakhs நமக்கு வந்தோம் ஃபினான்ஸு. அதில் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 0.7, 0.3. ஸோ இது வந்து 1 வெயிட்டு. சரி, இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும்ல. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எவ்வளோ, 10%. அப்போ 10% இங்கே. சரி, காஸ்ட் ஆஃப் டெப்ட் எவ்வளோ அப்படிங்கிறது பாருங்கள், 6.72. தட் இஸ் 6.72%. ஸோ இதுதான். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.7 இன்ட்டு 10% அப்படின்னா 7. 0.3 இன்ட்டு 6.372 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.72 இன்ட்டு 0.3 அப்படின்னா எவ்வளோ வருது, 2.016. இவ்வளோ தான். ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9.016. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப், அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம்.